ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இப்ப அந்த மெட்டபரை மாத்துறார். முதல்ல ஆபிரகாம் சொன்னார், ஆளுங்கெல்லாம் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்க விரும்புகிறோம். அதனால தான் ப்ராஸ்பெரிட்டி தியரி பேசுறவங்க எல்லாம் ஆபிரகாம் தான் பேசுவாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதமா இருந்தார். Every prosperity preacher is talking about Abraham and his promises. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததும் உன் சந்ததி நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னுட்டு. ஆனா அடுத்தால பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது 28 ஜெனிசிஸ் 28:14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். பின்னால உள்ளதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்ல, முன்னால உள்ள மாற்றம். இப்ப என்னத்தோட ஒப்பிடுறார்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தூளானாதான் பரம்புவீங்க. நீங்க நட்சத்திரமா இருக்கிறது வரைக்கும் நீங்க ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தான். Everybody wants to be a star. அழகாக ஆங்கிலேயர்கள் சொல்லி கொடுத்தார், twinkle twinkle little star, you are little all the time. அது ஸ்டார் இருட்டில் தான் தெரியும். அதனால மற்றவனெல்லாம் இருட்டாக்கிட்டு நான் பிரைட் ஆகுவேன். பீகார்ல கல்யாணம் நடந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னு சொல்றேன். கல்யாணம் நடந்ததுன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்ததுன்னா பீகார்ல என்ன செய்வாங்க, போய் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் காசு கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கரண்ட் கொடுக்கல, கரண்ட் ஆஃப் பண்ணி போடும். அப்பதான் இவன் ஜெனரேட்டர் கரண்ட்ல எல்லா லைட்டும் தெரியுமா. அப்ப ஸ்டாரா இருக்க விரும்பவெல்லாம் மற்றவனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் தான் ஸ்டார்னு காட்டுவான். நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தூள் இந்த அறையை நல்லா ஏர் டைட் பண்ணியிருந்தாலும், நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டுடியோ, go to any recording studio, is so tightly packed. We have a studio. Recently we were making it. ஒரு சின்ன காத்து கூட உள்ள போக முடியாது, அப்படி இருக்குது. ஆனா ரெண்டாவது நாள் நான் போனா மைக்லயும் டஸ்ட் இருக்குது, ஸ்டாண்ட்ல எங்க வந்துச்சு? ஏர் கண்டிஷன் ரூம்குள்ள எங்கயா வந்துச்சு? எங்க வந்துச்சு? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி மறுபடியும் சொல்லுங்க, கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம கூட்டமைப்புக்குள்ள வந்திருக்கோம், அலையன்ஸ்குள்ள வந்திருக்கோம். முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க தூசி ஆகாத வரைக்கும், நீங்க புகக்கூடாத இடத்துலையும் நுழையணும்னு நினைச்சா முடியவே முடியாது. நீங்க தூள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிடுவீங்க. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். You can enter into any room, any country. எனக்குன்னு ஒரு பூட்டப்பட்ட வாசல் கிடையாது. ஆனா நமக்கு பிரச்சனை என்னன்னா, என்னைய தூளாக்குறியா. நீ காலையில ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது அங்க ஒரு சகோதரி பார்த்து சொன்னாங்க, எனக்கு திருநெல்வேலி தான், நான் அல்வா கொடுக்க மாட்டேன் நாங்க. அது இப்போ லேட்டஸ்ட் லாங்குவேஜ். அல்வா கொடுக்கறதுன்னா என்னன்னா ஏமாற்ற மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு திருநெல்வேலி தான், ஆனால் திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். இல்லை திருநெல்வேலி தான், நான் அல்வா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ யோசித்தேன், அப்பா சொல்லும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாரு. நல்ல கவனிங்க. நமக்கு பிரச்சனையே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் தூசியப்போ, ஐ எம் எ டஸ்ட். இங்க வந்தா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, கல்லுடா, கண்மலையின் மேல நிக்கிற கல்லுடா. நம்ம பிரச்சனையா தான்.
We don't want to be broken into pieces. We don't want to be broken to a level of a dust. ஒரு தூளை. அதைத்தான் பிழையான் பார்த்தான். யாக்கோபை எண்ணக்குமா பூமியின் தூளை ஒருத்தர் எண்ண முடியும். அப்படி பரம்ப விரும்புறீங்களா? தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் அவங்கள கொண்டு ஒரு பெரிய காரியம் நடக்க விரும்புறீங்களா? ஒன்று செய்வோம். யாக்கோபின் தூசியமாக மாறுறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் அவர் மத்தியில் தேவனை செய்வானட்டும். கண்மலையிலிருந்து நம்ம பார்க்குற சத்துருவோம் நம்மளை பார்க்கும்போது அவங்க மத்தியில் உலாவிடும். இது ஜபமாக மறுபடியும் பாடலாமா எல்லாரும்? அந்த கவி நான் இறுதியாக சொன்ன அந்த காரியத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு சாயங்கால வேளையில கொஞ்சமும் நாளை காலை வேளையில அதையே தொடர்ந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன், இந்த லோக்கல் சர்ச்சில் மாத்திரமல்ல, இந்த காரியம் லோக்கல் சர்ச்சில் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும் என்பதனால லோக்கல் சர்ச் சிச்சுவேஷன்ல மாத்திரமல்ல, ஊழியக்காரனாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கிருபை வரங்கள் கிரியை செய்யும் போது என்னுடைய ஃபங்க்ஷனல் அல்லது நான் செயலாற்றுகிற விதம்தான் என்னை அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டுமே அல்லாமல் என்னுடைய பொசிஷன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். It is not my position makes me a man or a man of God, but my functions shows to the world that I am a man of God. நான் தேவ மனிதன் என்பதையும், நான் ஒரு அழைக்கப்பட்டவன் ஊழியம் செய்கிறவன் என்பதையும், நான் எப்படி செயலாற்றுகிறேன் என்பதை தான் இந்த உலகம் காண விரும்புகிறது. அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே நடக்குமானால் மாத்திரமே நான் சொல்லுகிற இந்த கூட்டமைப்பினுடைய உன்னத நோக்கம் நிறைவேறும் என்கிற முதலாவது தடையை உடைக்கும்படியாக இன்றைக்கு சாயங்காலத்திலையும் நாளைக்கும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எப்படி என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திற்கு திருப்பும்படியாக நான் கேட்கிறேன். Acts 27 chapter, Acts of Apostles 27 chapter. இன்றைக்கும் நாளைக்கும் 27வது 28வது அதிகாரத்தில் இருக்கிற சில உண்மைகளை இந்த காரியத்தை விளக்கும்படியாக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்தது, ஆனாலும் இன்றைக்கு சாயங்காலத்தில் படுக்கைக்கு போகும்போது ஒரு தடவை வாசிக்கவும், காலையில் எழுந்தபோது ஒரு தடவை வாசிக்கும். நாளைக்கு 11 மணி 10 நிமிஷத்துக்கு தான் வர முடியும்னு பாஸ்டர் ஆபிரகாம் நமக்கு சொல்லிட்டாரு, கார் பார்க்கிங் பிரச்சனையினால. ஆகையினால நாளைக்கு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆகையினால காலையிலையும் எழுந்து இந்த 2 அதிகாரங்களையும் தயவு செய்து ஒரு முறை வாசித்து விட்டாகிலும் வரும்படியாக நான் உங்களோட அன்போடு கூட கேட்கிறேன். அநேக நேரங்களிலே இந்த அதிகாரத்தின் பேரில் நீங்கள் பிரசங்கங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்துக்குள் போகும் முன்னதாக, இங்கே பவுல் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இப்பொழுது கைதியாக ரோமாபுரிக்கு எடுத்து சொல்லப்படுகிறார். அந்த கப்பலிலே வசனத்தை வாசிக்கலாம். 27வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். கப்பலில் 276 பேர் இருந்தோம். Some were his teammates. சிலர் அவருடைய குழுவிலே சேர்ந்தவர்கள். சிலர் அவர்களுக்கு பவுலோடு கூட யாத்திரை பண்ணுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்ததற்கு காரணம், நம்மை வழிநடத்தின நம்முடைய குழுவுக்கு தலைவனாக இருக்கிறவனுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கிற பயத்து நிமித்தமாக அவர்கள் இந்த கப்பலிலே ஏறி இருக்கிறார்கள். ஆகையினால் தான் லூக்கா தன்னையும் சேர்த்து சொல்கிறார், இருந்தோம். 276 பேர் இருந்தோம் என்று இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின லூக்காவும் இந்த டீமில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் என்பது நமக்கு விளங்கவில்லை. பட் few people, a very close core team என்று சொல்வார்களே, அந்த உள்ளான மக்கள். பவுலுக்கு என்ன நேருமோ, ஏனென்றால் பவுலே சொல்கிறார், எனக்கு என்ன நேரம் தெரியாது, ஒன்று மட்டும் தெரியும், ரோமாபுரி கொண்டு போறேன், அங்க என்னை விடுதலையாக்கவும் செய்யலாம் அல்லது என்னுடைய தலையும் துண்டைக்கு அடிப்படலாம், ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்பதை அறிந்த பவுலோடு கூட அவரோடு கூட நெருங்கிய சிலர் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்க ஒரு வாய்ஸும் கிடையாது. The whole team lost their voice. அவர்களுக்கு அங்க அவருடைய சொல், ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது போல அங்கே ஒருவரும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை.
ஆனால் அவர்களை குறித்து நான் அதிகம் பேசவில்லை. ஆனால் பேச வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வருங்க. பவுலை குறித்து நீங்களும் நானும் அறிவீர்கள். யார் ஐயா இந்த பவுல்? உலகம் முழுவதிலும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து சென்று அடிகளும் உதைகளும் பெற்று கல்லறி உண்டு சபைகளை ஸ்தாபித்த ஒரு மனிதன். The most hated man in the whole world. அந்த நாட்களில் இவன் கொள்ள நோய் தான் சொன்னாங்க. இவன் போராடலாம் கால்ரா வரும்னு சொன்னாங்க. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில். இன்னைக்கு நம்ம நல்லா ஊழியம் செய்கிறவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்போம். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொள்ளை நோய். இந்த ஆள் கொள்ள நோய்ப்பா. உங்களை கூப்பிட்டு கால்ரா அங்க வாடா அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ அதை வச்சு பெருசா நான் பெருமை பாராட்டலாம். பட் அன்னைக்கு அது காலரான்னா நீ போற இடத்துல எல்லாருக்கும் வாந்தி பேதி வந்துடும் அர்த்தம். கால்ரா என்றால் வாந்தியும் வரும் பேதியும் வரும், சேர்ந்தே வரும். அதுக்கு நீ போற இடத்துல எல்லாருக்கும் கால்ரா வந்துருண்டா என்று சொல்லுகிற ஒரு பட்ட பெயரை பெற்றவன் இந்த பவுல். உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்து சபைகளை தேசங்களிலே ஸ்தாபித்த அந்த பவுல் மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். He had a very superlative experiences. இன்னைக்கு நிறைய பேர் வானத்துக்கும் பூமிக்கு போயிட்டு வராங்க, சிலர் கீழையும் போறாங்க. என்கிட்ட கேட்காதீங்க, நான் போகலன்னு ஒரு தடவை போகும்போது உங்களையும் கூப்பிட்டு போறேன். டவுன் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி இப்போ போயிட்டு வர்றாங்க. அதை பற்றி தெரியாது எனக்கு. அவன் தன்னை குறித்து சொல்றது கூட வெட்கப்பட்டு ஒரு மனிதனே அறிவேன். ஐ நோ எம். அவன் ஒரு மனுஷனா அறிவேன். அவன் சொல்றான் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியல. நமக்கு தெரியலன்னு சொல்றது பெரிய கஷ்டம். இன்னைக்கு நம்ம பெரிய எல்லாமே தெரிஞ்சுமா எனக்கு தெரியாத பிரதர். ஊழியக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுதா? அவன் சொல்றான் சபை சரீரத்தில் இருந்தான வெளியே இருந்தது தெரியல, போயிட்டு வந்த பிறகு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், மேல என்னெல்லாமோ பாஷை பேசினாங்க, அதை கேட்டேன், ஒன்றும் புரியல. என் மகள் 7 வயதுல அவள் அந்த மரண படுக்கைக்கு போகும்போது என்னுடைய மடியில் இருக்கிறாள். அவளுடைய பேர் ஆலிவ். அவளை குறித்து சிலருக்கு தெரிந்திருக்கும். அவள் ஒரு த்ரோனவே பேபி. 2வது நாளில் அவளை எடுத்து நாங்கள் குப்பத்தொட்டியிலிருந்து எடுத்தோம். அவள் எங்களுக்கு மகளானால் 7 வயதில் ஆண்டோருக்கு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு போன் கேன்சர் வந்திருந்தது. ஏன்னால் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏராளமான மாத்திரை சாப்பிட்டு அந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்கிறதுனால அவளுக்கு போன் கேன்சர் வந்தது. எங்களுக்கு கடைசியில் தான் கண்டுபிடித்தோம். அப்பொழுது அவள் மடிக்க நேரத்தில் இருக்கேன். நான் அவளை தேற்றுவதற்காக பக்கத்தில் இருந்து சொன்னேன், அம்மா ஆண்டவர் உனக்கு தேவதூதர்களெல்லாம் அனுப்புவார்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை அவள் தூங்கலை, கொஞ்ச நேரம் தான் தூங்கினா. டேடி நான் ஏஞ்சல்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா. ஆனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு தூங்கிட்டு புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு, டேடி நீங்கள் சொன்ன மாதிரியே நேற்று நிறைய ஏஞ்சல்ஸ் வந்தாங்க, ஆனால் ஒன்று டேடி ஒருத்தன் பேசினது கூட எனக்கு விளங்கலை. அதே பவுல மாதிரி தான் அவங்க பேசுனதில் எனக்கு ஒன்றும் புரியலை என்று சொல்லுகிற அந்த காரியத்தை அவள் சொன்னதை நான் கேட்டேன். நல்லா கவனிங்க. அந்த சனிக்கிழமை இரவு இறந்து விட்டாள். நான் நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களுக்குள்ளே போனாலும் பெருமை பாராட்ட தெரியாதாள். அது அவனை குறித்து பெருமை பாராட்டல. ஏன்னா பெருமை பாராட்டினா குற்றின்னு சொல்லிட்டு ஒரு முள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு ஆள். ஊரெல்லாம் சென்று உலகமெல்லாம் சென்று தேசங்களிலே சபைகளை ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, அவர்களை ஸ்திரப்படுத்தினது மாத்திரமல்ல, மூப்பர்களை ஆங்காங்கே நியமித்து சபைகளை உண்டாக்கின அந்த மனிதன், உன்னத அனுபவங்களுக்குள்ளே கடந்து சென்ற அந்த மனிதன் இப்பொழுது ஒரு அழுக்கு மூட்டையை போல மற்ற குற்றவாளிகளோடு கூட சேர்ந்து ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறான். ஏனென்றால் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம் 27வது அதிகாரத்தில் 42வது வசனம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று யோசனையாயிருந்தார்கள். இங்க கோரல்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், நல்ல கவனிங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேர் கன்விக்ட்ஸ். குற்றவாளிகள், அரசாங்கத்தின் பார்வையில் குற்றவாளிகள், சமுதாயத்தின் பார்வையில் குற்றவாளிகள். பவுல் ராயனுக்கு அபாயமிட்டதனால கொண்டு போகப்பட்டான். மற்ற விக்டிம்ஸ் எல்லாம் எப்படி என்று சொல்கிறேன்,
அவர்களுக்கு இங்க இருந்த இந்த சீஷருடைய ஆட்கள் இருந்தார்களே, அது பிலாத்துவா இருக்கட்டும், ஃபெலிக்ஸா இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும், இவர்களால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியவில்லை. இட் வாஸ் சோ காம்ப்ளிகேட்டட். எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகப்படுகிற கைதிகள், கன்விக்ட்ஸ், இவர்கள் குற்றம் செய்தவர்கள், இவர்களை எங்களுக்கு நியாயம் விசாரிக்க முடியவில்லை, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை, உம்மிடத்தில் அனுப்புகிறோம் என்று அனுப்பப்படுகிறவருடைய கூட்டத்தில் இந்த மனிதனும் இருக்கிறான். கவனிங்க, உலக அளவில் பாருங்கள், அநேக கப்பல்களை வைத்து வியாபாரம் பண்ணினவருடைய மகன். You know that story. எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினான். ஆனால் he was a son of a very rich man. தர்சு பட்டணத்தில் எனக்கு எல்லாரும் எங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும். தியாலஜிக்கலி வெரி சவுண்ட். எப்படிப்பட்ட சவுண்ட்? நாலேஜ் உள்ளவன். கமாலியேலுடைய பாதத்தருகே இருந்த கற்றுக்கொண்டவன். அகடமிக்கலி வெரி ஸ்ட்ராங் பர்சன், பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பர்சன். ஏனென்றால் நான் ரோமனுக்குரிய சுதந்திரத்தை உடையவனாக இருக்கிறேன் சொல்றான். வாங்கினெல்லாம் சொல்ல. I didn't buy it. I was born for it. Politically strong person, religiously powerful person, spiritually had superlative experiences. எந்த காரியத்தில் நீங்க பவுலை குறைச்சு பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. நீங்க நல்ல பவுலை தியானிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. எனக்கு அவன் ரோல் மாடலா இருக்கிறதுக்கு அதான் காரணம். அத்தனை பெரிய மனுஷன் இப்போ ஒரு கைதியை போல நடத்தப்படுகிறான், கைதியாக கொண்டு போகப்படுகிறான், காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனாக கொண்டு போகப்படுகிறான். அந்த அதிகாரத்திலேயோ அடுத்த அதிகாரத்திலேயோ அவனை எங்கேயும் அப்போஸ்தலன் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற 5 விதமான ஊழியங்களை உள்ளடக்கினவன். வேதம் சொல்லுகிறது, தேவன் சபைக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், 5 விதமான மக்களை தந்திருக்கிறார், ஏற்படுத்தினார். 5ஐயும் உள்ளடக்கின இயேசுவை போல ஒரு ஆள். Jesus was having all the 5-fold ministries in him. அப்போஸ்தலன் இயேசுவை சொல்லுகிறது, அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. அவர் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய ஆவியானவரின் மேலே இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அனுப்பினார் சொல்கிறார். நல்ல போதகரை என்று சொல்கிறார்கள். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற 5 ஊழியத்தை இயேசு உடையவராக இருந்தது போலவே இந்த பவுலும் 5 விதமான ஊழியங்களை உள்ளடக்கின ஒரு மனுஷன். பட் he was taken as a convict. நன்றா கவனிங்க. If I will treat her like this, I will be mad. என்னை இப்படி யாராயிலும் நடத்துவார்கள் என்றால் என்னை போல பைத்தியம் பிடித்தவன் இருக்க மாட்டான். என்னை இப்படியா நடத்துகிறார்? இந்தியாவில் இப்பொழுது ஒரு மனிதனை உள்ளே தூக்கி போட்டிருக்கிறார். சஹாரா என்று சொல்கிற குரூப்ல இருக்கிற ஒரு CEO இருந்த ஒரு மனிதனை உள்ளே தூக்கி கொண்டு போட்டிருக்கிறார்கள் ஜெயிலில். அவனுக்கு சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டது. நீ இத்தனை 1200 கோடி ரூபாயாவது முதல்ல கெட்டு இந்த கடன் பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு, அதுக்கு பிறகு உனக்கு பெயிலை குறித்து பேசலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. என்ன ஜஸ்ட் இமேஜின். சஹாராவுடைய the CEO டாப் மேன், அவரை திஹார் ஜெயிலில் கொண்டு போன உடனே அவர் கேட்டார், எனக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட் கொடுங்க. அங்கே திஹார் ஜெயிலில் இருக்க போலீஸ்காரன் சொன்னா, நீ எத்தனை பேர் ரத்தத்தை குடிச்ச, அது கொஞ்சம் குடிச்சிட்டு போகுது, என்ன திருடா நீ, உனக்கு மஸ்கிட்டோ நெட். இப்போ 10 நாளைக்கு அவரை கான்ஃபரன்ஸ் ஹாலில் தங்க விட்டுருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலில், திஹார் ஜெயிலில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலில் கேன் ஸ்டே ஃபார் 10 days. எதுக்குன்னா கடன் கொடுத்தவன்லாம் வந்து அவர்கிட்ட கையெழுத்து போடுறதுக்காக, அதுக்காக 10 நாள் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சிருக்காங்க. அப்படி திருடனுக்கே ஒரு 10 நாள் கான்ஃபரன்ஸ் ஹால்னா ஏசி பண்ணுது. But here is a man highly educated, highly religious, a man politically very strong. நான் ரோமன் சிட்டிசன் அன்னைக்கு சொன்னா மற்றவங்க சல்யூட் அடிச்சுதான், வேற வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதன் இங்கே கப்பலில் ஒரு கைதியாக எடுத்து செல்லப்படுகிறான். அவங்க நான் பாஸ்டர் தெரியுதா, பாஸ்டர் இல்லைன்னா ஒரு நெக்கில் ஒரு இதை போட்டுட்டு பாஸ்டர்னு காட்ட முடியாது. நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஃப்ளைட்டில் வரும்போது பயங்கர சூடு, ஏசி ஆடு ஓகல, அவர் இது மாட்டிக்கிட்டு நின்னார்.
நான் கேட்டேன், இதை எடுத்துருங்களேன். நடந்துதான் சொல்கிறேன். ஃப்ளைட்டில் ஏசி ஆப்ரேட் ஆகலை. அவன் சொல்கிறான், எல்லாரும் கையில் வீசி கொண்டிருங்கள்னு சொல்லிட்டான். ஏசி இல்லை. நான் அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்ல, இதை எடுத்துருங்களேன். அவர் சொல்கிறார், பிரதர் என்னை ரெவரன் எப்படி பிரதர் அங்கே தெரியும்? பாதாளத்துக்குள்ளே போகும்போது கூட ரெவரண்டோடு தான் போகணுமா? We want to show that we are somebody. கொழும்பு ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா ரெவரன்ஸ்க்கெல்லாம் உட்கார்றதுக்கு புத்திஸ் மங்கீஸ்க்கெல்லாம் அப்படியே சொல்லி அப்படியே ஆயிப்போயிட்டு மங்ஸ் மங்கீஸ் இல்லை மங்ஸ் உட்கார்றதுக்கு ஸ்பெஷல் சீட் போட்டிருக்கான். நான் ஒரு நாள் போய் நானும் பாஸ்டர் தானே உட்காந்துட்டேன். ஒருத்தன் அங்கிருந்து தான், who are you man? How come you sit here? அப்படின்னு கத்துறான். நான் சொன்னேன், I am also a preacher. Preacher? எங்க இங்க போட்டு கேள்வியா? நான் அது எங்க வீட்டில் நாய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். நான் சொன்னேன், அவன்கிட்ட சொன்னது, இது இப்படி போட்டிருக்கியா? எங்கள் வீட்டில் அதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இல்லை ரெவரன் அங்கே போட்டிருக்கணும், அப்போ தான் உட்கார விடுவேன். எனக்கு கால் பயங்கரமான வலி, உட்கார இடமே இல்லாதனால அங்கே உட்காந்துருந்தேன். இது பிரிஸ்டிக் போட்டிருக்காங்கன்னு எழுப்பி விட்டாங்க. பட் ஹியர் nobody recognized that. Nobody recognized him. He was not addressed as a pastor, he was not addressed as an apostle, he was not addressed as a prophet. But today, what is the condition of our people and of the people of God? கொஞ்சம் நல்லா கவனிங்க. We are craving for position, but Paul was not craving for the position, he was craving for function. நான் அந்த அதிகாரத்தில் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவனுக்கு பொசிஷனை பற்றி கவலை இல்லை, என்னை எப்படி நினைப்பாங்க பற்றி கவலை இல்லை. ஆனா பவுல் அங்க என்ன காண்பிக்க விரும்புகிறான் என்பதை காண்பிக்கலாம். வாசிங்க 27வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்ட வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த ஜூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே கப்பல் மாத்தி வந்து 6வது வசனம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். நல்ல கவனிங்க, வார்த்தைகள் பரிசுத்தாவியான ரொம்ப அழகா இருக்கிறார். அது சரக்கு ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க. ஒரு கப்பலை கண்டு அதுல ஏற்றினான். நாங்க ஏறல, ஏற்றப்பட்டோம். He was treated like a bundle, that's all, cargo. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், என் சத்திய வேதத்தில் 13 புஸ்தகங்களை எழுதுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். 12 letters, some people say Hebrews, அதையும் சேர்த்த 13. நான் ஹீப்ரூஸ் அப்போதுல எழுதுனான்னு நான் நம்புறேன். அதனால அட்லீஸ்ட் 12 letters, powerful letters. A man who brought the doctrine of the church today. இன்னைக்கு சர்ச்சுக்கு உபதேசம் இருக்குன்னா அவனால வந்தது. முஸ்லிம்ஸை கேட்டீங்கன்னா எல்லார காட்டிலும் பவுல தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்க போய் பார்த்து பேசி பாருங்க தனியா. They hate Paul. You people are following Paul. இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் மேல போயிட்டுன்னு சொல்லுவான். அந்த மனுஷன் அந்த 12 அழகான கடிதங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் வழிகாட்டுவதற்கு 2000 ஆண்டுகள் ஆகியும் வழிகாட்டுவதற்கு எழுதப்பட்ட மனுஷன் treated like a cargo. ஆனா இவன் ஃபங்க்ஷன் எப்படி பண்றான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி
மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல. எதுக்கு எங்க அந்த கப்பலுக்கு முதல் இடம் எதுக்கு தான்? சரக்குக்கும். சரக்கு கப்பல். It is not a passenger ship. No. சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் கூட இருக்கவே நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கின்றேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஏன் சொன்னா? It's not because of a revelation. It's because of experience. ஏன்னா அப்பா கப்பல் ஓட்டினாரு, இந்த சீசன்ல கப்பல் ஓட்டினா ஒழுங்கா ஓடும், இந்த வெதர்ல நல்லா இருக்கணும்னு அப்பா சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த ஃபாதர். நல்லா கவனிங்க, பெரிய ரெவலேஷன் எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லல. நோ 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 நோ. சில காரியத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கற்றுக்கொள்றோம். எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு வைக்கணுமோ நாளைக்கு தக்காளி குழம்பு வைக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம எங்கேயோ போயிருப்போம். We learn things by experience. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது, மப்பு மந்தாரமா இருக்கு, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னுட்டு யார் தீர்மானம் பண்றது? சொல்லுங்க. நீங்க அப்படிலாம் தீர்மானம் பண்றது இல்லையோ? ஆமா, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ரசம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் போல. யார் சொல்றது? உங்க வீட்டுக்காரமா சொல்றாங்க. அவங்க எங்க படிச்சாங்க? ரசம் வைக்க சொல்லி கொடுத்து யாரு? அவங்க அம்மா. See, many times we express our experiences, but sometime in order to make it happen, we say, "Thus saith the Lord." நான் வீட்டுல போய் "Thus saith the Lord" இன்னைக்கு ஆண்டவர் ரசம் வைக்க சொல்கிறானா, என் மனைவி அந்த கரண்டியால வெட்டியே போட்டுருவா. உனக்கு ரசம் வேணா சொல்லு, நான் வச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், because I love you. இதுக்கு என்ன thus saith the Lord? இதுக்கு பேர் thus saith the Lord. அரே எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னா. ஆனா வாசிங்க 11வது வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 12வது வசனம். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். நல்லா கவனிங்க, அநேகம் பேர் ஆலோசனை சொல்லுகிற ஒரு பக்கம், பவுல் என்கிற கைதி சொல்கிறது ஒரு பக்கம். உலகம் எதை நம்பும்? பல பேர் சொல்றது. Because majority there. நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். நம்ம தனியா விடப்பட்டுருமோ பயம். பிரதர், நம்ம எல்லாரும் கைவிட்டுருவோம், தனியா நின்றுவோமோ? நல்லா கவனிங்க. Here he was not only treated as a cargo, but he was a rejected cargo, rejected by everybody. பவுல மாலுமி நம்பர் ரெடியா இல்ல, கப்பலுடைய சொந்தக்காரன நம்பர் ரெடியா இல்ல. இவ தான் கப்பல் வச்சு ஓட்டின கப்பலோட்டிய தமிழன். எப்பா எங்க அப்பா கப்பல் ஓட்டினார்ப்பா. போடா. Nobody wanted to listen to this great man. Please understand, sir. என்ன கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்களே, அவன் சொன்னதை கேட்கல. அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு அவங்க சொல்றது தான் வந்தது, இவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே ஃபேவராவே இல்ல. பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் விரோதமா தான் காரியம் நடக்கும். ஆமா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்ப யார் தீர்க்கதரிசி? சொல்லுங்க, யார் தீர்க்கதரிசி? சொல்லுங்க, இப்ப யார் தீர்க்கதரிசி? அநேகம் பேர் தான் தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பட் பால் எப்படி பிஹேவ் பண்ணான்னு பாருங்க. இதுல எச்சரித்தான். முதலாவது பிரசங்கில ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் ஒன்று. ஒரு பட்டணத்தில் ஏழை மனுஷன் இருந்தான், அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. ஆனால் அவன் தான் காப்பாற்றுற ஆளு.
He was not a rich man. அதான் சாலமன் ரொம்ப அழகா எழுதியிருக்கான். ஒரு பட்டணத்தில் ஏழை மனுஷன் இருந்தால் மட்டும் ஞானியா இருந்தான். காசு கிடையாது, ஆனா புத்தி உண்டு. நிறைய விட்ட புத்தி இல்லை, காசு நிறைய இருக்கு. இங்க அசட்டை பண்ணப்பட்ட ரிஜெக்டட் கார்கோ. Let me tell it. He was rejected by people. தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், கேட்கறது அடியில். ஆனா ஒண்ணு வாசிங்க 14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே, கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், எல்லா பாம்பும் ஒண்ணு போல ஆடும். மோசே போடுற கம்பு ஆடும், மற்றவன் கம்பு போட்டானா மற்றவன் கம்பும் பாம்பு மாதிரி ஆடும். கொஞ்ச நேரம் ஆடும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மோசேன் கம்பு எல்லாத்தையும் உழுங்கிட்டு சத்தம் காட்டாம நிக்கும். என்ன பிரதர், நானும் போட்டேன் அவனும் போட்டான், அதுவும் ஆடுது, நான் ஆடு. அவன் சபை ஆரம்பிச்சான், அதுவும் ஆடத்தானே செய்து ஆடும். இதை பார்த்து பயந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் உழுங்கிட்டு சத்தம் காட்டாம நிக்கும். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிச்சு. சரி, இப்போ காத்தின் போக்கிலே போனோம், வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப மெல்ல இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் சாமான தூக்கி கடல்ல போட்டாச்சு. அதுக்கு பிறகு கப்பலின் தளவாடங்கள், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ், அதை தூக்கி போடுறோம். 20வது வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, now he became an evangelist. A man who brings hope to the hopeless. 276 பேரும் ஹோப்லெஸ்ஸா இருக்கும்போது ஒரு மனுஷன் எந்திரிச்சு நின்று, மனுஷரே, I have a good news. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. He was not calling himself as an evangelist, but he was functioning as an evangelist. நான் பேருக்கு பின்னால் எவாஞ்சலிஸ்ட் சொன்னால் போடல. நாங்கள் வந்து எனக்கு பேருக்கு மாற்றினாங்க காட்டணும். அதில் பிரதர்னு போட்டுருந்தாங்க. நான் எங்கள் ஆட்களுக்கே சொல்லியிருக்கேன், பிரதர்னு போடாதீங்க, நான் இப்போ தாத்தான்னு கூப்பிட்றாங்க நிறைய பேர். முதல்ல பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், அதுக்கு பிறகு அங்கிள் ஜெபக்குமார், அதுக்கு பிறகு நான் தாத்தா ஜெபக்குமார், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டன் ஜெபக்குமார். நீங்கள் என்னத்தை போட போறீங்க பிரதர்? நான் யாருக்கு பிரதர் சொல்லுங்க, யாருக்கு பிரதர்? உங்களுக்கு, உங்கள் வயசுக்கு பிரதர். ஏன்னா உங்களுக்கு 2 பெரிய பிள்ளை, உங்களோட வளர்ந்த பிள்ளை இருக்குது. அந்த உட்காந்துருக்காள் ஒரு தங்கச்சி, அவளுக்கு நான் யாரு? She is calling me தாத்தா. எந்த டைட்டில் போட்டு போட போறீங்க? பிரதரா இருந்து அப்பாவாக மாறி, பெண் மாமாவாக மாறி, தாத்தாவாக மாறி, ஜெபக்குமார் பூட்டனாக மாறிக்கொண்டிருக்கிறார். இவ்வளத்தையும் போட்டா இடம் இருக்குமா? It's not my position makes me, it is Augustine Jabakumar, which never changes. ஆனா நமக்கு சிலர் இருக்காங்க, பாஸ்டர்னு கூப்பிடுங்க பிரதர். என்ன பிரதர் பிரதர் பாஸ்டர்? இங்கிருந்து வர்ற ஆட்கள் தான், இந்தியாவில் வர்ற ஆட்கள் தான். பேர் சொல்லி சொல்லுவேன், பிரதர் என்ன பிரதர் பாஸ்டர்னு சொல்லுங்க. அப்பா பிறக்கும் போதே அந்த வாளோட தான் பிறந்தியா? நல்லா கவனிக்க, நமக்கு பொசிஷன் ரொம்ப முக்கியம். We are very much particular about the position. We are not particular about the function. Why that girl is calling me Tata? Because I talk with her as like a Tata. Tata எப்படி அன்பு கூறுவாரோ அப்படி சொல்கிறேன். I talk and deal with her like a Tata or uncle. விளங்குதா? நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்ல போகிறோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்கிறேன். நாங்கள் பாருங்க, வாசிக்கலாம் 21வது வசனம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, ஏன்னா அநேக நாள் சூரியனை காணும், நட்சத்திரத்தை காணும், காத்து மழை
பிழைக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போச்சு. பவுல் அவர்கள் நடுவே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா சொல்லிப்பேன். என் பேச்சை கேட்கல சாவுங்கடா. அன்னைக்கே என்னைய தீர்க்க தரிசினி நீங்க பார்க்காம போனதுனால சாகுங்கடா, என் கண் முன்னாலே சாகுங்கடா. ஆனா சுவிசேஷம் என்னன்னு சொல்லுவான் அடுத்த வாச ஆகிலும் ஹalleluya, that is a news of hope. திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். I give hope as well as strength to you. Come on, தைரியம் சொல்றேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் நம்மளா இருந்தா சொல்லலாம், கப்பல் காப்பாற்றப்படட்டும், நான் செத்தாலும் பரவாயில்லை. ஏன்னா என்ன சொன்னானுங்க தெரியுமா? ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? லேகியோன் என்கிற ஒருவனுக்கு 6000 பிசாசு பிடித்து அவன் கல்லறையில் வாசம் பண்ணினான். இயேசு வந்ததை துரத்தி 2000 பண்ணி கடல்ல போய் செத்துச்சு. அவர்கள் சொன்னார்கள், இவனை யாம் காப்பாற்றினீர், பண்ணிகள் தான் எங்களுக்கு முக்கியம். That is the world. World wants to save the material things, but an evangelist was looking for the soul. அதான் எவாஞ்சலிஸ்ட். எவாஞ்சலிஸ்ட் இந்த ஊருக்கு போனா எனக்கு எவ்வளவு காணிக்க தருவேன்னு கேட்க மாட்டான். இந்த ஊர்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு வழி உண்டாக்க முடியும், அந்த மாதிரி எனக்கு ஒன்று செய்யுங்க பிரதர், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவங்களுக்கு ஜோமனி அவங்களை விடுதலை ஆக்குறேன். ஆனா பெரிய எவாஞ்சலிஸ்ட்லாம் இத்தனை ரூபாய் கொடுத்தால் தான் வருவேன், இங்க தங்க வச்சால் தான் வருவேன், இந்த கார் அரேஞ்ச் பண்ணினால் தான் வருவேன், போகும்போது எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்தால் வருவேன். The truth with me. அப்ப ரியல் எவாஞ்சலிஸ்ட் இப்ப யாருன்னு தெரியுதா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இளம் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும், that is where he wants to glorify God, என்னையாள் கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான. இவ்வளவு அடி வாங்கியாச்சு, இன்னும் சேவிக்கிறத விட மாட்டேங்க. நம்ம நினைச்சோம், சமீபத்தில் 2 பெரிய ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் மரித்தார்கள். 2 பெரிய ஊழியர்கள், கிரேட் பீப்பிள். நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் கேட்காதீங்க. என்கிட்ட ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருந்தா 4 மாசம் யாரையும் பார்க்க விட மாட்டேன்ட்டார். நோ, இட் இஸ் அலோவ். பார்த்து கிட்ட இருந்த ஆஸ்பத்திரியில் யாரையும் வெள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேர் நாட் அலவுட், டாப் பீப்புள் வேர் நாட் அலவுட். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரே கேள்வி, why God allow this to me? நான் எவ்வளவு காரியம் செஞ்சேன், எங்கெல்லாம் ஓடினேன், எதெல்லாம் செஞ்சேன், அவர் எனக்கு எதை இப்படி என்னை எப்படி அது அனுபவிப்பாருங்கிற கேள்வி. கோபத்தோடு இருந்ததுனால, he was so angry, annoyed, பயங்கர angry ஆனதுனால யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. யாரும் பார்க்கல. நர்ஸ் ஊசி போட வந்தா செலைன் பாட்டில் எடுத்து தலையில போட்டு அடிச்சிட்டாரு. கத்தர்கிட்ட இருக்க கோபத்தில் நர்ஸ் மேலையும் காட்டிட்டார். பெரிய ஊழியக்காரர் அவர். என்னையும் உலகம் மறக்கவே செய்யாது, இயேசு வருவது வரைக்கும் மறக்காது. ஏன்னா அவர் சில காரியங்களை செய்தார். I don't want to say that. Another man, same. பவுல பாருங்க, பவுலுடைய வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவருக்காக எல்லா ஊருக்கும் போனேன்னு என்னை செத்துட்டான்னு நாய மாதிரி இழுத்து போட்டானுங்களே. லிஸ்ரா பட்டணத்தில் எந்திரிச்சு நான் மறுபடியும் ஒரு தீமோத்தியை தேடி போலியா? எத்தனை நேரம் நிர்வாணத்திலையும் பசியில் இருந்தேன், கொஞ்சம் மரியாதையாவது என்னை நடத்துறதுக்கு இவங்களை கொடுத்துருக்கூடாதா? என்னை கொண்டு வரும், நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இன்னும் முழு மனதோடு அவரை சேவிக்கிறேன். What a challenging character, sir.
அதனால தான் தைரியமாக எழுத முடிஞ்சது. எல்லாரும் தொடச்சி போடுற கந்தையும் போலானோ, மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோ, அனுதினம் சாகிறோம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எப்போ வருவார் தெரியுமா? கப்பல்ல ஏறும்போது வரல. என் காரியத்தெல்லாம் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்களா, அப்போ வரல. எல்லாரும் நம்பிக்கை இழந்திருக்கும் போது என்ன கொண்டு தான் எதையாவது செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. எனக்கு பழைய சாதாரண ஒரு பாட்டு ஒன்று பிடிக்கும். 7 மடங்கு நெருப்பின் நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பின் நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். 7 மடங்கு நெருப்பு வரும்போது தான் வருவார். உள்ள தூக்கி போடும்போது கூட வரமாட்டார், கட்டும்போது வரமாட்டாரு. உள்ள போட்ட போதுதான் அங்கதான் 4வது ஆளா வந்து நிற்கிறார். என்ன நல்ல ஆண்டவருக்கு. அதனால தான் நான் அவரை சேவிக்கிறேன். ஆமென். I serve him. என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். எல்லாரும் இழந்து நிற்கலாம். I will continue this tomorrow.